ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் மொபைல் அல்டிமேட் மொபைல் எடிஷன் தான் விளாட போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சபர் டூத் தான் டீம் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் எனது கேவ் ரனுக்குலாம் யூஸ் ஆக போகுது. சபர் டூத்தை நம்ம பார்த்திங்கன்னா எனது ட்ராப்லாம் வச்சு பிடிக்க போகிறதில்ல. ஏன்னா யாருக்குன்னே அங்கே பார்த்திங்கன்னா ஆலோசோரஸை பிடிக்க நான் வந்து ட்ராப் வச்சுருப்பேன். அதிலே தான் மாட்டி என்னது அதை பிடிக்க போகிறோம். முடிஞ்சால் நம்ம ஹை லெவலில் இருந்து பிடிக்க பார்ப்போம். ஸோ நான் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா எது மேலே நின்றுட்டுருப்பேன்னு நீங்களும் யோசிச்சுட்ருப்பீங்க. இருங்க, நான் ஒரு செகண்ட் கீழே இறங்கிக்கிறேன். இங்கே லேண்டிங் போட்டுக்கலாம். நில்றா. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் நான் வந்து ஆஃப்லைன்லேயே டீம் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து டீம் பண்ண அவ்வளோ ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. முடிஞ்சால் நான் இதையும் வீடியோ எடுத்து போடலாம்னு நினச்சேன். ஆனால் டைம் இல்லாதனால நான் விட்டுட்டேன். ஸோ லெவல் பார்த்திங்கன்னா கம்மி தான். வேறு பார்த்திங்களா கைப்புலன்னு வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து எக்கு ஆச் ஆகுதுக்காண்டி இங்கே வச்சிட்டேன். ஒரு 4 ஏசியும் வேறு வந்து எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டரும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ மேலே பார்த்திங்கன்னா அவுட்லெட்லாம் வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கெலாம் நல்லா ஆச் ஆகிட்டே இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் முடிஞ்சால் வேறு பில்டெலாம் எனக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். டைம் இல்லாதனால தான் நான் வீடியோ எடுத்து போடாமல் ஆஃப்லைனில் எல்லாம் செஞ்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆலோசரோட இது ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணதுக்கு எந்த இதெல்லாம் தேவைன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பாஸ் ஃபைட் பண்ண என்ன டைனோ வச்சு பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஆலோசரஸ் வச்சு தான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் என் நல்ல லெவலில் இருக்குது. ரெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. அதை பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் லெவல் இல்லைண்ட. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த இடத்துல நிறைய அர்ஜென்ட் ஆஃபீஸும் வேறு வந்து ஸ்டெக்கும் தான் இருக்குது. எனக்கு இன்னமும் ஒரே ஒரு சபர் டூத் கூட கிடைக்கல. ஸோ முடிஞ்சால் அர்ஜென்ட் ஆஃபீஸை அடித்து அதோடய ப்ரைம் மீட்டியர் எடுத்துடும். ஒரு எதுக்கு அதெல்லாம் இது எத்தனை லெவல்? இது பார்த்திங்கன்னா 50 லெவல் தான். 50 லெவல் இருந்தாலும் ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. வெறும் 800 ஹெச்பி வச்சுட்டு இதெல்லாம் என்ன வாழ போகுது? இதெல்லாம் டக்குன்னு கொண்டுருவோம். நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா மில்லி கொஞ்சம் கம்மியாக தான் ஏற்றி வச்சுருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் சாவு தான் போகிறோம். சரிங்க, உட்காந்துட்டு அடிப்போம். சாவுடாடி சாவு. இவ்வளோ நேரம் அடிச்சோம். செத்துட்டான். சரி, வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ரைமேட் கிடச்சிருக்கு. போகிறோம். இது ரொம்ப தான் பரவாயில்ல. இவ்வளோதான் கிடச்சதே பெரிய விஷயந்தான். நிறைய குப்பைலாம் இருக்குது நம்மகிட்ட, அதெல்லாம் தூர போட்டுரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா சிலிக்கா பல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இங்கே மட்டும் இல்லை, கொஞ்சம் நல்ல இடத்துலலாம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டோனால இங்கேயே நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சபர் டூத் ரொம்ப தேடி ரொம்ப போர் ஆனதுனால நான் இது கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எனக்கு சபர் டூத் கிடச்சிது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப 95 லெவலில் தான் கிடச்சிது எனக்கு. அது பார்த்திங்கன்னா என்னை போட்டு நல்லா அடி வேறு லெவலில் என்ன அடிச்சிது. அடி என்ன ஃபுல் எனக்கு ஹெச்பி டவுன் பண்ணிடுவாங்க. 6 ஹெச்பியில் இல்லை 3/4 ஹெச்பி கம்மி பண்ணிடுவேன் ஃபுல் மேலே இருக்கிறது. ஃபைனலாக அதை பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராப் பண்ணிடுவேன். ட்ராப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பறக்க முடியாமல் நின்றுவேன். பறக்க விட்றாடி. கரெக்டாக பறந்துட்டேன். ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இவனை நாக் மட்டும் தான் பண்ணணும். நான் அர்ஜென்ட் ஆஃபீஸை அடித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரைமேட்லாம் எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ ஒன்றும் இல்லை, இவனை நாக் மட்டும் தான் பண்ணணும். நம்மகிட்ட டாட் இருக்கனால ஈஸியாக இவனை டீம் பண்ணிடலாம். ஈஸியாக நாக் அவுட் பண்ணிடலாம். டீம் பண்ணிடலாமா? நானும் ஏதோ வளர்றேன். இவன் ஹெச்பி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் 980 தான் இருக்குது. இவன் நாக் ஓவருக்கு முன்னாடி செத்துருவான் போல். அதெல்லாம் மூஞ்சி அடி வாங்குறான். இப்போ டாட்லாம் வாயில் போய் சொருவுது. வேறு லெவல். ஓகே, 4 இல்லா இப்படி நாக் அவுட் ஆகிடாடி. ஆகிட்டான் பார்த்திங்களா. வெறும் 900 ஹெச்பி தான் வச்சுருக்கான். ஓகே, ப்ரைமேட்லாம் அது இருக்கான். இவன்ட்ட இருக்கும் ப்ரைமேட்டு பார்த்திங்களா. நிறைய ப்ரைமேட் இருக்கா எப்படி? ஸோ இவன்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரைமேட் கொடுத்துருவேன். ஸோ எப்பவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டீம் ஆகிடும். ஏன்னா நான் வெளில செட்டிங்கில் போய் டைனோ கேரக்டர் அந்த ஃபுட் ரெயின் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அதனால தான் சீக்கிரமாக டீம் ஆயிடும். அதுக்கு தான் நான் நார்கோட்டிக்ஸ்லாம் கொண்டு வரதே இல்லை. ஸோ நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க நான் சீட் யூஸ் பண்ணி டீம் பண்ணுறேன்ட்டு. அந்த வெள்ளை அது ஒன்றும் இல்லை, அது எல்லாமே யூஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களே பார்க்கலாம் வேறு யூடியூப் சேனலில் போய். அப்படி ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஓகே, நான் திருத்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு அதை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. 67 லெவலில் எவ்வளோ கிடைக்கிது. ஓகே, பரவாயில்ல, நல்லது தான். பார்த்திங்களா இவ்வளோ டக்குன்னு சாப்பிட்றான்ட்டு. இதுக்கு தான் அதையே வச்சேன். ஸோ லெவல் பார்த்திங்கன்னா 142 லெவலில் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. ஹெச்பியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவன் கேவுக்கு போதும். இவன் கேவுரனுக்கு நான் பேரியானிக்ஸையும் என் கூட தான் கூட்டு வர போகிறேன். எதுக்குனாலும் ஒரு சேஃப்டி தான் கைஸ். பரவாயில்ல. இப்போ இவனை டக்குன்னு நம்ம கிராப் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, பால்குள்ளே வந்துட்டான். இப்போ நம்ம சீதா பேஸில் போய் மீட் பண்ணலாம் கைஸ். பை.
ஸோ பேஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். பேஸுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆகிட்டு. ஸோ இவன் லெவல் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டான். இவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்பி கொஞ்சம் அதிகமாக போட்டு விடுவோம். ஏன்னா அவனுக்கு ஹெச்பி தான் கூட்டணும். சேடல் பண்ண பார்த்திங்கன்னா என்ன தேவை, முதல்ல சேடல் அன்லாக்கே நான் பண்ணல. நீங்கள் அன்லாக் பண்ணிக்கிறேன். சேபர் டூத் வந்துட்டு லெவல் 37 தான் அன்லாக் ஆகுது, வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னலாம் தேவை, ஹைடு தேவை, வேறு ஃபைபர் தேவைன்னு சொல்லிச்சு. ஃபைபர் இதில் ஃபைபர் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. டெரிஜினோசரஸ் வச்சு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உள்ளே போட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா செபர் டூத் சேடல் செய்ய முடியல. என்னடா வேணும் இங்கே இதான் செபர் டூத் சேடல். மெட்டல் இல்லையா, மெட்டல் பார்த்திங்கன்னா இதில் நிறையா இந்த இருக்குது பார்த்தீங்களா, 133 மெட்டல். இதில் போட்டுடலாம் யூஸ் ஆகும் எப்போனாலும். ஓகே உள்ளே போட்டாச்சு. செபர் டூத் சேடல் பண்ண முடியுது. ஸோ கேவ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேவ் நான் பார்த்திங்கன்னா எபிசோடு 1 உங்களுக்கு என்னது ரெக்ஸ் டைம் பண்ணும்போது ஒரு எபிசோடு போட்டிருப்பேன். ஸோ அந்த கேவுக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். ஏன்னா அதில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் அந்த இதை. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா செபர் டூத்துக்கு சேடல் போட்டு விட்ருவேன். எங்கடா இருக்கான் இவன், ரொம்ப குட்டியாக இருக்கான். தைலக்கோழியோட இவன் ரொம்ப குட்டியாக இருக்கான். பரவாயில்ல, ஹை லெவலில் கிடச்சிட்டான், அதே போதும். ஸோ சேடல் கியூப் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கான், பரவாயில்ல. இவனுக்கு பார்த்திங்கன்னா அட்டாக்ஸ்லாம் இல்லை, வெறும் ஒரே ஒரு அட்டாக் தான். நல்லா ஜம்ப் பண்ணுறான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ப்ராண்டோவை கொல்ல முடியுமா என்ன? ஐயோ 110 லெவலு, வேறு லெவலு. அதெல்லாம் நம்மளும் கொண்டுரும்ல, அதெல்லாம் கொண்டுடலாம். ஏன்னா அதை டேம் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டோவை டேம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரைனோனத்துக்கு நம்ம டேம் பண்ணோன்னா அதுதான் தேவலா. அந்த எக்கு வந்து அதுக்குள்ளே தான் நான் இன்குபேட் பண்ணுவோம். அதனால் ஸோ அந்த ப்ரொசஸ்லாம் பெரிய ப்ரொசஸாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சானது சீக்கிரமாக வர எபிசோடில் நான் ரைனோனத்தையும் டேம் பண்ண பார்க்கேன். வேறு ஒன்றும் இல்லை, அவனை கொல்லலாம் வேண்டாம். அவனை கொல்ற வரைக்கும்லாம் நம்மகிட்ட நிறைய டீரெக்ஸ் இருக்குது. இவன் வேறு சாக மாட்டேன். டே சாவுடா, ஓடி போகிறான். டே இருடா டே, ரொம்ப ஓடுறானே. அவன் போனால் போட்டான், அவனை விட்டுறலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நான் வந்து இங்கேயே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆண்டாச்சு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் போட ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ செபர் டூத் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், அதுக்காண்டி என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி இருக்கா நம்ம செபர் டூத், நல்ல பச்சை கலரில் இருக்கானா? ஓகே, இந்த வீடியோ நான் பார்த்திங்கன்னா இப்போமே எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எனது கேவ் ரன்னாக தான் இருக்கும். ஓகே, பாய் கைஸ், பாய்.